இந்தியா கிளிட்ஸ் நேயர்களுக்கு என்னுடைய வணக்கம். என்னுடைய பேர் கல்லூரி வினோத். டெஸ்ட் மேட்சும் ஒன் டே மேட்ச் வந்து போயிட்டு இருந்தது. அப்போ ஆஃபீஸ்லேருந்து கால் வந்துச்சு, நாங்கள் இதுமாரி வந்து ஆஃபீஸ்லேருந்து கால் பண்ணுறோம், நீங்கள் படம் செலக்ட் ஆகிட்டீங்க. சார் நான் கொஞ்சம் படம் நான் இதுமாதிரி மேட்ச் பார்த்துருக்கேன், நான் அப்புறம் கால் பண்ணி சொல்லி கட் பண்ணிட்டேன். லைட்டாக அப்படி அடித்து முடிச்சோடனே கட்டுன்னு சொன்ன உடனே அவ்வளோ திரும்பி சாரிங்க சாரி அப்படின்னு சார். அது உண்மையை சொல்லணும்னு சொன்னால் கல்லூரி படத்தில் வந்து எங்களுக்கு ஒரு சின்ன ஒரு கோவம் வந்துச்சு டேரக்டர் மாதிரி. ஆல்வேஸ் தமிழ்நாடே சொல்கிற ஒரு விஷயம் தான், தலை கூட நடிக்கணுன்றது ஆசை. என்னை பற்றி சொல்லணும்னு சொன்னால், நான் பேசியில் ஒரு தியேட்டர் ஆர்டிஸ்ட், தியேட்டர் ட்ரைனர். ஆல்மோஸ்ட் சென்னையில் இருக்க நிறைய காலேஜஸ், யூனிவர்சிட்டிஸ்க்கெலாம் ட்ரைன் பண்ணியிருக்கேன். அண்டு மாரி படத்தில் ஒரு பெரிய வாய்ப்பு கல்லூரி படத்து மூலிமா பாலாஜி சக்திவேல் சாரோட அறிமுகமாகிடுச்சு. இன்றைக்கி பாலாஜி சார் மூலிமா நெக்ஸ்ட்டு மாரி படம் இந்த படம் பண்ணியிருக்கேன். ஸோ நடுவில் நிறைய படங்கள் பண்ணேன் நான். விழா, கலகலப்பு, சுந்தர் சார் கூப்பிட்டு கொடுத்தாரு. விழா பாரதி பாலா சாரோடைய படம் பண்ணேன். ஸோ சுண்டாட்டம், பிரம்மாஜி தேவ் சார், இப்படி படங்கள் பண்ணியிருக்கேன். மாரி படத்துக்கு இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைத்தது எனக்கு முக்கிய காரணம் வந்து பாலாஜி மோகன் சார் தான். அவருடைய அசோசியேட்டர் விக்னேஷ்ன்றவர் வந்து எனக்கு கால் பண்ணி கூப்பிட்டாங்க. இதுமாரி படத்துக்கு இதுமாதிரி ரோல் வேணும் அப்படின்னும் போது, அப்போ வந்து காளி வெங்கட்னு சொல்லிட்டு பார்த்துருப்பீங்க, முண்டாஸ்பட்டியில் பெரிய ஃபேமஸான ஆர்டிஸ்ட். ஸோ அவர்கிட்ட என் நம்பர் வாங்கி பேசினாங்க, ஆஃபீஸ் ஒரு சொன்னாங்க. போய் பார்த்தோன்னு ஆடிஷன் எடுத்தாங்க. அப்போது அந்த ஆடிஷனில் நான் பேசின விஷயம் எல்லாமே இம்ப்ரெஸ் ஆனாங்க. ஸோ அதுக்காக வந்து பார்த்துட்டு தனுஷ் சாரும் டைரக்டரும் பார்த்துட்டாங்க. பட்டு நீங்கள் ரொம்ப சின்ன பையனாக இருக்கீங்க அப்படின்றதுனால, சரி ஓகேங்க, சார் பார்த்ததே பெரிய விஷயம், ரொம்ப சந்தோஷம், தனுஷ் சார் என் பர்ஃபார்மன்ஸை பார்த்துட்டு பெரிய விஷயம் அப்படின்னு விட்டேன். பட் கடைசியில் நிறைய எப்படியும் ஒரு 200 பேர்கிட்ட பண்ணாங்கன்னு சொன்னாங்க. பண்ணிட்டா இல்லை நான் செலக்ட் ஆனது ரொம்ப சந்தோஷமான விஷயம். தனுஷ் சார் வந்து நிறைய இப்போது ஷூட்டிங் முடிஞ்சோடனே நாங்கள் பேசுவோம், சில டைமில் கொஞ்சம் பேசிகிட்டு இருப்போம். பக்கத்தில் உட்கார சொல்லி பேசுவார், நிறைய விஷயம் ஷேர் பண்ணுவார். அநேகன் அந்த டைமில் வந்து அநேகனை பற்றி நிறைய விஷயம் ஷேர் பண்ணார். அவர் பாடின பாட்டு எல்லாமே என்கிட்ட பாடி காமிச்சிருக்காரு. ஸோ ஸ்பாட்டில் வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணுவோம். எல்லாமே டேரக்டர் வந்து ரொம்ப ஃப்ரீடம் கொடுத்தாரு எங்களுக்கு. ஒரு சீனுக்கு வந்து இந்த சீன் பேப்பர் வந்து கொடுத்துருவாங்க. அது நானும் ரோபோசங்கர் வந்து பேசுவோம், இது இப்படி பண்ணலாம், அது அப்படி பண்ணலாம். ரோபோ தம்பி இந்த டைலாக் நீ பேசு, எனக்கு இந்த மாதிரி நான் பேசுகிறேன், அந்த மாதிரி பேசலாம், ஆனால் இந்த மாதிரி நீங்கள் பேசுங்க, இந்த மாதிரி நான் பேசுகிறேன், இப்படி பேசுவோம். கடைசியில் டேரக்டர் எடுத்துமோம். டேரக்டர் வந்து செம்ம ஜட்ஜ்மெண்ட் பண்ணுவார், இது வந்து ஒர்க் அவுட் ஆகாது அப்படின்றத கிளியராக சொல்லிடுவார். நெக்ஸ்ட் தனுஷ் சார்கிட்ட சொல்லும்போது, தனுஷ் சார் வந்து இப்போ தான் நியூ கம்மர் ஆச்சு, அவங்க நம்ம ஒரு ஹீரோ அதெல்லாம் எதுவுமே இருக்காது, அது நல்லா இருந்தால் கண்டிப்பாக அப்ரிஷியேட் பண்ணுவார். ப்ளஸ் அது இன்னும் பெஸ்ட்டாக ஆகிறதுக்கு ஒரு ஆடு கொடுப்பார் சார். அவரை பொறுத்த வரைக்கும் டேலண்ட்டாக இருக்க யாரையும் மிஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவார். அண்ட் அநேகன் லோகேஷ் அவரை பற்றி அந்த சாங்கை பற்றி கேட்டேன் நான். சார் அடிக்கடி பாடிட்டு இருப்பார். ஃபஸ்ட்டு ஒரு 1 வீக் ஃபுல்லாக சார் இந்த ஓப்பனிங் அந்த சாங் பாடிட்டே இருப்பார். பாடும்போது சொன்னார், நல்லா எழுதியிருக்காரு ஒரு லிரிக்ஸு, நம்ம படத்தில் கண்டிப்பாக இருக்கணும், சான்ஸ் கொடுத்தே ஆகணும், டேலண்ட் இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக மதிக்கணுங்க அப்படின்னு சொல்லுவார். ஸோ கண்டிப்பாக அந்த டேலண்ட்டை இருக்கோ இல்லையோ வளர்த்துக்கிட்டு கண்டிப்பாக சார்கிட்ட போய் கண்டிப்பாக நினைப்பேன். தனுஷ் சார் கையில் அடி வாங்குறதுனா அது பெரிய விஷயம். சார் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அடிக்க மாட்டார், ஆனால் சார் ஒரே சொல்லுவார், நான் படுற மாதிரி இந்த படாமல் விட்டேன்னா அது தப்பாக இருக்குங்க, அதில் வந்து படட்டும் அப்படின்ட்டு லைட்டாக படுற மாதிரி பண்ணுவார். ஆனால் அது லைட்டாக அப்படி அடித்து முடித்தோடனே கட்டுன்னு சொன்ன உடனே அவ்வளோ திரும்பி சாரிங்க சாரி அப்படின்வார் சார். அவர் அடிக்கிறத விட அவர் சாரி கேட்கறதுக்காக நான் அடிச்சு முடிச்சுன்னு அந்த இடத்துல ஒன்றே எஸ் ஆகிடுது. நான் அவ்வளோ ஒரு இதுவாக இருப்பார். ஸோ அடிக்கடி சொல்லுவார், நான் என்னங்க பண்ணுறது, உங்கள் கேரக்டர் அந்த மாதிரி மாட்டிக்கிச்சிங்க அப்படின்வார் சார். ஸோ எத்தனையோ பேர் தனுஷ் சார் நேரில் பார்க்க முடியுமான்னு சொல்கிறாங்க. ஏன்னா நானும் அவருடைய ஒன் ஆஃப் த ஒரு பெரிய ஃபேன். எப்படியோ வந்து தேட்டரில் அவர் படம் விஐபிலாம் வந்து நாங்கள் கத்தி தொண்டையே போச்சு. ஸோ என் டீமோட போய் பார்த்தேன், எங்கள் டைரக்ஷன் டீமோட போய் பார்க்கும்போது ஓப்பனிங் வந்து அப்படி கத்திட்டு இருக்கோம் நாங்கள். ஸோ அந்தமாதிரி ஃபேன். அவர் பக்கத்தில் நிற்கிறது எவ்வளோ பெரிய விஷயம், அவர்கிட்ட பேசுகிறாருன்ட்டு எவ்வளோ பெரிய விஷயம். அதை தவிர்த்து என்ன அவர் அடிக்கிறாருன்னும் போது அது வேற ஒரு ஃபீல் இல்லை. ரோபோசங்கரனை வந்து அவரோட பெரிய ஃபேன் நான். தனுஷ் சார் எவ்வளோ பெரிய ஃபேனோ அது மாதிரி ரோபோசங்கரோட பெரிய ஃபேன். அவர் கலக்கப்போதார் அவருடைய எப்படி வந்தாருன்றது அதில் கூட எனக்கு ஞாபகம் இருக்குது இன்னை வரைக்கும், இந்த செகண்ட் வரைக்கும். ஸோ அந்தளவுக்கு அவர் பிடிக்கும். எல்லாத்துக்கும் கொஞ்சம் பேசுவாங்க கேஷுவலாக. மார்னிங் வந்தோடனே விஷ் பண்ணுறதுல ஆகட்டும், ஏன்னா அவங்க ரொம்ப பெரிய ஹீரோயின். அவங்க நம்ம இண்டஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஹீரோயினில் டாப் மோஸ்ட் ஹீரோயினில் அவங்களும் இருக்காங்க. ஸோ
அவங்க நல்லா ரொம்ப கேஷுவலாக பேசுவாங்க. நான் நடிக்கும்போது ரோபோ சங்கரன் தான் நிறைய கிண்டல் பண்ணிகிட்டு இருப்பார் ஏதாச்சும் ஒரு விஷயத்த. அவர் நிறைய கவுண்டர்லாம் கொடுத்துருப்பார், இந்த மாதிரி அந்த மாதிரி கவுண்டர்லாம். ரோபோன் இங்கிலீஷ் தான் பேசுவார், ஆனால் அது இங்கிலீஷான அவங்களுக்கு தெரியாது, எங்களுக்கும் தெரியாது. பேசுவார், ஒரு விஷயம் சொன்னால் அவங்களுக்கு புரியுதோ புரியலையோ அது புரியுற அளவுக்கு போய் கொண்டு போய் சேர்த்துருவோம். அதான் அது அது எப்படி கிடைச்சதுன்னா, நாங்கள் தியேட்டர் ஆர்டிஸ்ட்னும் போது அது என்னாச்சு, பாலாஜி சாருடைய படத்துக்கு வந்து ஆடிஷன் கூப்பிட்டுருந்தாங்க. படத்தில் ஓப்பனிங் சாங் வரும், வந்தனம் ஐயா வந்தனம்னு சாங் எழுதி பண்ணது எங்களுடைய காலேஜ் அண்ட் டிஜே விஷ்ணா காலேஜ், எங்களோட மெம்பர்ஸ் தான், சீனியர்ஸ் எல்லாம் சேர்ந்து பண்ணது. அப்போ போகும்போது தாய்மானவன் அப்படின்னு சொல்லிட்டு அசோசியேட் ஆகிட்டு அவர் இன்டர்வியூ அவர் என்ன பண்ணார், நீ ஆடிஷன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னையும் கோபால பண்ண வச்சார். ஸோ பண்ணிட்டு வந்தாச்சு. ஸோ இந்த மாதிரி படம் செலக்ட் ஆகிட்டா அப்போ வந்து மேட்ச் போயிட்டு இருந்துச்சு, ஏதோ டெஸ்ட் மேட்ச்சோ ஒன் டே மேட்ச் எதுவும் போயிட்டு இருந்துச்சு. அப்போ ஆஃபீஸ்லேருந்து கால் வந்துச்சு, நாங்கள் இதுமாரி வந்து ஆஃபீஸ்லேருந்து கால் பண்ணுறோம், நீங்கள் படம் செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னு. சார் நான் கொஞ்சம் படம் நான் இதுமாதிரி மேட்ச் பார்த்துருக்கேன், அப்புறம் கால் பண்ணணும்னு சொல்லி கட் பண்ணிட்டேன். ஸோ அந்த மாதிரி ஆகிட்டு அப்புறம் மறுபடியும் கால் பண்ணி, அப்புறம் நம்ம சினிமாவை பற்றியும் இதை பற்றி எதுவுமே தெரியாது. ஒரு ஆடியன்ஸாக போயிட்டு படம் பார்த்தா நல்லா இல்லை அவ்வளோதான் நம்மளுக்கு தெரியும். ஸோ அதுக்குள்ளே போகும்போது அது உள்ளே போகிறது சினிமாவில் வந்து வாய்ப்பு கிடைக்கிறது அதிர்ஷ்டம் எது ஒன்றா சொல்லலாம். பட் அதை தக்க வச்சுக்கிறது எல்லாமே வந்து நம்ம திறமை வளர்த்துக்கிறதுல தான் இருக்குது. அப்படி தான் எனக்கு அந்த படத்தோட வாய்ப்பு கிடைச்சது. அது உண்மையை சொல்லணும்னு சொன்னால், கல்லூரி படத்தில் வந்து எங்களுக்கு ஒரு சின்ன ஒரு கோவம் வந்துச்சு டேரக்டர் மேலே. என்ன கோவம்னா, ஒரே டைலாக் தான். ஆனால் டேரக்டர் வந்து எப்படின்னா, அவர் வந்து ஆடியன்ஸ் என்ன பண்ணுவான் படத்துக்கு, இந்த படம் வந்து இந்த சீனுக்கு ஆடியன்ஸ் என்ன ரியாக்ட் பண்ணுன்றது அவருக்கு நல்லாவே தெரியும், பாலாசக்திவேல் சார். ஸோ அவர் வந்து இதே டைலாக் ரிப்பீட் பண்ணி காமிக்கும் போது எங்களுக்கும் வெறுப்பாயிடுச்சு, என்னடா அது ஒரே டைலாக் பேசுகிறோன்ட்டு. ஸோ படம் முடிச்சுட்டு எப்பவுமே எல்லா படத்தையும் கண்டிப்பாக ஃபேமிலியோட தான் போய் பார்ப்பேன். அப்படி பார்க்கும்போது அது ஃபீலே வேறு. முடிச்சுட்டு வரும்போது நம்ம புதுசான எக்ஸ்பீரியன்ஸ். ஒரு தியேட்டர் ஆர்டிஸ்ட்னும் போது அது ஒரு நாடகம் வந்து அதில் நம்ம நடித்த ரோல் இருந்தால் வந்து பார்த்தவங்க கை கொடுப்பாங்க, பட் பார்க்காத யாருக்கும் தெரியாது. பட் சினிமான்ற ஒரு பெரிய மீடியம் அது. ஸோ அது அங்கே தேட்டரில் இருந்த ஒரு பப்ளிக் எல்லாம் வந்து கை கொடுத்ததாகட்டும், அப்போ இருந்த ஒரு இப்போ தான் வந்து நம்ம செல்ஃபி அது வந்துச்சு. பட் அப்போலாம் கொரியன் செட்டு கொஞ்சம் 7 ஸ்பீக்கர் 8 ஸ்பீக்கர் ஃபோன், அதில் ஃபோட்டோஸ் எடுத்தது எல்லாமே மறக்க முடியாத ஒரு விஷயங்களாகவே இருக்குது. ஆல்வேஸ் தமிழ்நாடே சொல்கிற ஒரு விஷயம் தான், தலை கூட நடிக்கணுன்றது தான் ஆசை எனக்கு. ஆக்டிங் பார்த்திங்கன்னா அதிமேதாவிகள் தான். அதிமேதாவிகளில் பார்த்திங்கன்னா நான் நடிச்சிருக்கேன், ப்ளஸ் டைலாக்ஸ் தான் முடிச்சிருக்கேன். அண்டு இப்போது படைபலம் ஒர்க்கிங் டைட்டில் படைபலம், அதில் டைலாக்ஸ் பண்ணுறேன். மேபி டேரக்டர் என் நண்பர் தான், ஸோ படத்துக்கு நடிக்க வாய்ப்பு கொடுப்பார்ன்ற நம்பிக்கையோடு இருக்கேன். அண்டு விழா டேரக்டர் நெக்ஸ்ட்டு ஒரு ரொம்ப ஒரு சூப்பர் ஸ்கிரிப்ட் வச்சுருக்காரு, ரொம்ப சூப்பர் ஸ்கிரிப்ட். ஸோ அந்த ஸ்கிரிப்ட் வந்து ஒரு பெரிய நம்ம இண்டஸ்ட்ரியில் வந்து ஹாலிவுட்டில் வந்து அந்த படம் வந்து பெருசாக இருக்கும் அந்த படம். ஸோ அந்த படத்தில் ஒரு நல்ல ரோல் இருக்குது. அண்ட் ப்ளஸ் அந்த படத்தில் ஒர்க் பண்ண போகிறேன் நான்.